Hi dear, welcome to SK Spoken English Academy and ஏகலைவா கலைக்கூடம். நான் தான் உங்க சரவணகுமார். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ எதை பற்றி சார் பார்க்க போகிறோம்? வழக்கம் போல் 2026 சம்மர் டைம் ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா? அப்போ சம்மர் கேம்ப் தான் பார்க்க போகிறோம். சம்மர் கேம்பில் ஃபர்ஸ்ட் வீடியோ இது இல்லைங்களா? பேசிக் ப்ரொனன்சியேஷன் கிளாஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் பார்க்க போகிறோம். டே 1க்கான வீடியோ இது ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்? இங்கிலீஷ் அல்ஃபபெட்ஸ் அண்ட் தமிழ் அல்ஃபபெட்ஸ் ப்ளஸ் அதுக்கான என்னென்ன சவுண்டெல்லாம் வரும் அதெல்லாம் தான் என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் இல்லைங்களா? இங்கிலீஷ் அல்ஃபபெட்ஸ் எத்தனை சார் இருக்குது டோட்டல்? நமக்கு 26 இருக்குது இல்லைங்களா? நமக்கு தெரியும்ல இங்கிலீஷ் அல்ஃபபெட்ஸ் அப்படின்னாலே நம்ம 26 இருக்குங்க நமக்கு தெரியும். இந்த 26 அல்ஃபபெட்ஸ் என்ன பண்ணிக்கிறாங்க? ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா வவல்ஸும், இன்னொன்று பார்த்தோம்னா இது கான்சோனன்ட்ஸ்னு சொல்லி பிரிக்கிறாங்க. இப்போ வவல்ஸ் எத்தனை சவுண்ட்ஸ் இருக்குதாமா, அதாவது எத்தனை லெட்டர்ஸ் இருக்குதாமா? 5 லெட்டர்ஸ் இருக்குது இல்லைங்களா? வவல்ஸ்ல 5 லெட்டர்ஸ்னும் கான்சோனன்ட்ஸ் 21 லெட்டர்ஸ்னு சொல்லி என்ன பண்றாங்க? நமக்கு ரெண்டு கேட்டகரியா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ வவல்ஸ் என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா ஒன்றும் கிடையாது. எந்தெந்த இடத்துலலாம் ஷார்ட் சவுண்ட்ஸ் வரும், எந்தெந்த இடத்துல லாங் சவுண்ட்ஸ் வரும்னு சொல்லி நிறைய நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா? இப்போ இந்த ஷார்ட் சவுண்ட்ஸ் அண்ட் லாங் சவுண்ட்ஸ் இது ரெண்டுமே இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் தான் நமக்கு என்னது வவல்ஸ் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றாங்க. புரியுதுங்களா? அப்போ ஒரு லெட்டர்ஸ்க்கு ஷார்ட் சவுண்ட்ஸும் இருக்குது, லாங் சவுண்ட்ஸும் இருக்குது. அப்போ ரெண்டு லெட்டர்ஸுமே வந்துச்சு, ரெண்டு சவுண்ட்ஸுமே வருது அப்படின்னா அது வவல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரியுதுங்களா? சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இது எத்தனை லெட்டர்ஸ் சொன்னோம்? 5 லெட்டர்ஸ் இருக்குன்னு சொன்னோம். இப்போ ஏ இ ஐ ஓ யூ இந்த 5 லெட்டர்ஸ்மே என்ன சொல்றாங்க நமக்கு? அதாவது வவல்ஸ் லெட்டர்ஸ்னு சொல்றாங்க. அப்போ இதுக்கு என்ன சார் ரெண்டு சவுண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, ஷார்ட் சவுண்ட்ஸ் இருக்கு, லாங் சவுண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ என்ன வரும்? இப்போ ஏவோட ஷார்ட் சவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆ, என்னது ஏவோட ஷார்ட் சவுண்ட்ஸ் ஆ. இதே மாதிரி ஏவோட லாங் சவுண்ட்ஸ் ஏ அப்படின்னு வரும் இல்ல? அதே மாதிரி ஈயோட ஷார்ட் சவுண்ட்ஸ் ஏ அப்படின்னு வரும், லாங் சவுண்ட்ஸ் ஏ சாரி ஈ அப்படின்னு வரும். என்ன வரும்? ஈ அப்படின்னு வரும். அதே மாதிரி ஐயோட ஷார்ட் சவுண்ட்ஸ் என்ன சார்? இ அப்படின்னு வரும். இதே லாங் சவுண்ட்ஸ் என்ன வரும்? ஐ அப்படின்னு வரும். அதே மாதிரி ஓவோட ஷார்ட் சவுண்ட்ஸ் என்ன சார்? அ. லாங் சவுண்ட்ஸ் ஓ அப்படின்னு வரும். யூவோட ஷார்ட் சவுண்ட்ஸ் அ. அதே மாதிரி லாங் சவுண்ட்ஸ் யூ அப்படின்னு வரும், இல்லாட்டி ஊ அப்படிங்கிற சவுண்ட்ஸ் வரும் சரிங்களா? அப்ப இந்த மாதிரி ஏஇஐஓயுக்கு ஷார்ட் சவுண்ட்ஸும் இருக்குது, லாங் சவுண்ட்ஸும் இருக்குது. அதனால இதை நம்ம வவல்ஸ்னு சொல்றோம். புரியுதுங்களா? ஓகே, இப்போ கான்சனன்ட்ஸ் என்ன சார்? கான்சனன்ட்ஸ்னா இது ஒரே சவுண்ட்ஸ் தான் வரும். ஒன்று ஷார்ட் சவுண்ட்ஸ் இருக்கும், இல்லாட்டி லாங் சவுண்ட்ஸ் இருக்கும். ரெண்டுல ஒரே சவுண்ட்ஸ் தான் வரும். அதாவது நம்மளோட என்ன பண்ணுவோம்? நாக்க இல்லாட்டி உதட்ட என்ன பண்ணுவோம்? நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லக்கூடியது. இல்லாட்டி ஒரு சில வேர்ட்ஸ் என்ன பண்ணும்? மூக்கில் வரும். ஒரு சில வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நாக்கோட நுனியில வரும். ஒரு சில வேர்ட்ஸ் பார்த்தா அப்படின்னா என்ன பண்ணும்? தொண்டையில அடிப்பகுதியிலிருந்து வரும். இப்படிலாம் நிறைய என்ன பண்ணிருப்பாங்க? உடலின் அடிப்பகுதியிலிருந்து வரும், வயிற்றின் அடிப்பகுதியிலிருந்து வரலாம். நிறைய தமிழ் நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி இதுக்கெல்லாம் என்ன இருக்குமா? ஒன்று ஷார்ட் சவுண்ட்ஸோ இல்லை லாங் சவுண்ட்ஸோ இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் சொல்றாங்க. புரியுதுங்களா? ஸோ ஓகே, இப்போ அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா 21 பார்த்தீங்கன்னா இது இல்லாம ஏஇஐஓயு இது இல்லாம வரக்கூடிய லெட்டர்ஸ் நமக்கு என்னது? கான்சனன்ட் லெட்டர்ஸ்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பி. பி என்ன சார்? பிக்கு இப் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இப் அப்படின்னு சொல்லுவாங்க. சீனா இக் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இக் அப்படின்னு சொல்றாங்க. டீனா இட். டீனா என்ன சார்? இட் அப்படின்றாங்க. எஃப் இஃப் என்னது? இஃப் அப்படின்னு சொல்றாங்க. ஜி இக்காவும் ஃபங்க்ஷன் ஆகும், இஜ்ஜாவும் ஃபங்க்ஷன் ஆகும். அந்த லெட்டர்ஸ் வரக்கூடிய பொசிஷனை பொறுத்து என்ன பண்ணுவோம்? அது இக்கா இஜ்ஜா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அது பின்னாடி கிளாஸ் வர வர நம்ம பிளான் பண்ணுவோம் இல்லைங்களா? அடுத்து ஹச்சுக்கு என்ன சவுண்டு? இஹ். ஹச்சுக்கு என்னது? இஹ் அப்படின்பாங்க. ஜேக்கு இஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஜேக்கு என்ன சவுண்ட்ஸ் வரும்? இஜ் அப்படின்னு சவுண்ட்ஸ் வரும். அதே மாதிரி கேக்கு என்ன வரும்? இக். கே என்னது? இக். எல்லுக்கு இல் அப்படின்னு வரும். ஓகேவா? எல்லுக்கு இல் அப்படிங்கிற சவுண்ட்ஸ் வரும். எம்முக்கு இம் அப்படின்னு சொல்லுவோம். என்னுக்கு இன் அப்படின்னு சவுண்ட் வரும். பிக்கு இப் அப்படின்னு சவுண்ட் வரும். அதே மாதிரி கியூக்கு இக். என்னது? இக் அப்படின்னு சவுண்ட் வரும். ஆருக்கு இர் அப்படின்னு சவுண்ட் வரும். அதே மாதிரி எஸ்ஸுக்கு இஸ் அப்படிங்கிற சவுண்ட்ஸ் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டீக்கு இட். என்னது? இட் அப்படின்னு சவுண்ட் வரும். விக்கு இவ் அப்படின்னு சவுண்ட் வரும். டபிள்யூக்கும் இவ் அப்படின்னு சவுண்ட் வரும். எக்ஸுக்கு இக்ஸ் என்ன சவுண்டு? இக்ஸ் அப்படின்னு வரும். ஒய்க்கு இ அப்படின்னு சவுண்ட் வரும். ஒய்க்கு என்ன சவுண்டு? இ அப்படின்னு சவுண்ட் வரும். அதே மாதிரி இசட்டுக்கு இஸ். என்னது? இஸ் அப்படின்னு சவுண்ட் வரும். ஓகேங்களா? ஸோ ஓகே, இந்த மாதிரி இந்த இங்கிலீஷ் அல்ஃபபெட்ஸ் என்ன பண்றோம்? 26 வவல்ஸ் கான்சனன்ட்ஸ் பிரிச்சு அதுக்கு சவுண்ட்ஸ் இந்த மாதிரி நமக்கு வருது இல்லைங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னதான் இங்கிலீஷை பார்த்தாலும் பேசிக்கா நம்ம எல்லாமே யாரு? தமிழ் பீப்புள் இல்லைங்களா?
இப்போ தமிழ் ஸ்ட்ரக்சரோட தான் நம்ம என்ன பண்ணுவோம், லேர்னிங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அப்போ தமிழ் அல்ஃபபெட்ஸ் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். இங்கிலீஷ் அல்ஃபபெட்ஸ் நம்ம எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கிறோமோ அதே மாதிரி தமிழ் அல்ஃபபெட்ஸும் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்கணும். தமிழ் அல்ஃபபெட்ஸ் எத்தனை சார் இருக்குது? டோட்டலாக 246 இருக்கு சார். எத்தனை சார் இருக்குது? 246. அது எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம இங்கிலீஷ் எப்படி பார்த்தோம், வவல்ஸும் கான்சனன்ட்ஸும் பார்த்தோம் இல்லைங்களா. ஆனா இதுல எப்படி இருக்குதான், பிளண்ட் ஆகி காம்பவுண்ட் லெட்டர்ஸ்னு வருதுங்களா. எப்படி வருதுங்களா, காம்பவுண்ட் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி வருதுன்னு சொல்றாங்க. அது என்ன சார் காம்பவுண்ட் லெட்டர்ஸ்? அதாவது பார்த்தீங்கன்னா வவல்ஸ்ல 12 இருக்குது, தமிழ் வவல்ஸ் தான் இருக்குது 12 இருக்குது, தமிழ் கான்சனன்ட்ஸ் தான் இருக்குது 18 இருக்குது. இந்த 12 into 18 12 into 18 எத்தனை சார் நமக்கு 216 வரும் இல்லைங்களா. 216. இந்த 216மே நமக்கு என்னன்னு சொல்றாங்க, காம்பவுண்ட் லெட்டர்ஸ்னு சொல்றாங்க. எத்தனை காம்பவுண்ட் லெட்டர்ஸ் சொல்றாங்க. சோ அப்ப டோட்டலா எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு சார்? 12 plus 18 plus 216 கவுண்ட் பண்ணா 246 வருதுங்களா. இப்போ இந்த 246 தான் நான் சொல்றாங்க நமக்கு தமிழ் அல்பபெட்ஸ்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? அப்ப வவல்ஸ் 12 இருக்குது, கான்சனன்ட்ஸ் 18 இருக்குது, காம்பவுண்ட் லெட்டர்ஸ் 216 இருக்குது. இதெல்லாம் நம்ம கவுண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 246 லெட்டர்ஸ் வரும். இந்த 246 லெட்டர்ஸ் தான் என்னது தமிழ் அல்பபெட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா சார்? சரி, இப்போ பாருங்களேன் எக்ஸாம்பிள். இப்போ தமிழ் வவல்ஸ் என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன்றும் கிடையாது. இப்போ சொல்லுவோம்ல அ ஆ இ ஈ இந்த மாதிரிலாம் நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லிக்கிட்டு இருப்போம் இல்லைங்களா. உயிரெழுத்துக்கள் நம்ம தமிழ்ல படிச்சிருப்போம் இல்லைங்களா. இந்த உயிரெழுத்துக்கள் தான் நம்ம என்ன சொல்றாங்க, வவல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உயிரெழுத்து எத்தனை இருக்கு நமக்கு 12 இருக்குன்னு பார்த்தோம். அது என்னது அ. இப்போ அ அப்படின்னு என்ன பண்ணுவோம், ஏ அப்படின்னு சவுண்ட் வரும் இல்லைங்களா. ஆ ஏ இ ஐ ஈ அப்படின்னா 2 ஈ யூஸ் பண்ணணும். இ இ அப்படின்னு யூஸ் பண்ணணும். உ அப்படின்னா யூ அப்படிங்கிற லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஊ அப்படின்னா டபுள் ஓ வரும். அதே ஏ அப்படின்னா என்ன வரும், இ சவுண்ட் வரும். அதே ஏ அப்படின்னா ஏ இ அப்படிங்கிற அந்த லெட்டர்ஸ் யூஸ் பண்ணணும். அடுத்து ஐ அப்படின்னா ஏ ஐ அப்படிங்கிற அந்த லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஓ அப்படின்னா ஓ அப்படிங்கிற அந்த லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அடுத்து ஓ அப்படின்னா யூஸ் பண்ணோம். ஓ ஏ அப்படிங்கிற அந்த லெட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்து அ அப்படின்னா சொல்லுவோம் ஓ டபிள்யூ. என்னது அ அப்படின்னா ஓ டபிள்யூ அப்படிங்கிற அந்த லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாமே தமிழ் வவல்ஸ். அடுத்து தமிழ் கான்சனன்ட்ஸ் என்ன சார், மெய்யெழுத்துக்கள் சொல்றீங்களா. மெய்யெழுத்துக்கள் 18 இக் இங் இந்த மாதிரி அந்த மாதிரி கூட தான் மெய்யெழுத்துக்கள் நம்ம சொல்லுவோம். இப்போ பாருங்களேன் அது எத்தனை இருக்குதா நமக்கு 18 இருக்குதுன்னு சொல்றாங்க. இப்போ 18 என்ன சார், இப்போ இக்குனா என்ன நமக்கு கே வரும், இக்குனா கேவும் வரும், சி அப்படிங்கிற அந்த சிங்கிற லெட்டரும் வரும். புரியுதுங்களா? அடுத்து இங்குனா என்ஜி, இங்க என்ன சார் வரும் என்ஜி, இச்சுனா சிஹெச் அப்படின்னு வரும், இஞ்சுனா ஜி என் அப்படிங்கிற அந்த லெட்டர் யூஸ் பண்ணணும். அடுத்து இட்டுனா டி யூஸ் பண்ணுவாங்க, டி யூஸ் பண்ணுவாங்க. ப்ரொனன்சியேஷனை பொறுத்து அது வரும் இல்லைங்களா. இன்னுனா என், இத்துனா டிஹெச், இந்து அப்படின்னா என்னாவும் யூஸ் பண்ணுவாங்க, என்டிஹெச் அப்படிங்கிற அந்த லெட்டர்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து இப்னா என்ன வரும், பி வரும், சம்டைம்ஸ் பி வரும். ப்ரொனன்சியேஷனை பொறுத்து என்ன பண்ணும் நமக்கு சேஞ்ச் ஆகும். அடுத்து இம்னா எம், இ அப்படின்னா ஒய், இருனா ஆர், இல்லுனா எல் அப்படின்னு சொல்லி வரும் இல்லைங்களா. அடுத்து பாருங்க இந்த இவ் இருக்கா, இவ்னு என்ன வரும், வியும் வரும், சம்டைம்ஸ் டபிள்யூவும் வரும். இல் அப்படின்னா நல்லா பாருங்க ஸ்பெஷல் இல் இல்லைங்களா, ஸ்பெஷலால வரக்கூடிய இல். இந்த இல் வந்துச்சு அப்படின்னா என்ன வரும், இசட் ஹச் அப்படிங்கிற அந்த வேர்டு யூஸ் பண்ணணும். இந்த இல் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், எல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இர் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, ஆர் அப்படிங்கிற லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இன் அப்படின்னா என் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த லெட்டர்ஸ் எல்லாமே நம்ம என்ன சொல்றாங்க, கான்சோனன்ட் லெட்டர்ஸ்னு சொல்றாங்க இல்ல. ஸோ வவல்ஸும் பார்த்தாச்சு, கான்சோனன்ட்ஸும் பார்த்தாச்சு. அப்போ காம்பவுண்ட் லெட்டர்ஸ் என்ன சார், அப்போ வவல்ஸும் கான்சோனன்ட்ஸும் பிளண்ட் ஆகி என்ன ஆகுது, புதுசா ஒரு லெட்டர் ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு காம்பவுண்ட் லெட்டர்ஸ். புரியுதுங்களா? காம்பவுண்ட் லெட்டர்ஸ்னாது வவல்ஸும் கான்சோனன்ட்ஸும் பிளண்ட் ஆகி புதுசா ஒரு வேர்டை கொண்டுட்டு வரும், புதுசா ஒரு லெட்டரை கொண்டுட்டு வரும் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இக்கு கூட்டல் ஆ, இதுதான் நம்ம என்ன சார் கா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அப்ப இங்க என்னது, ஒரு கான்சோனன்ட்ஸ் பிளஸ் இங்க ஒரு வவல் ரெண்டும் பிளண்டா என்ன பண்ணுது, கா அப்படிங்கிற புதுசா ஒரு வேர்டை கொண்டுட்டு வருது. அப்ப இதுதான் நமக்கு காம்பவுண்ட் லெட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப டோட்டல் எத்தனை காம்பவுண்ட் லெட்டர்ஸ் இருக்காமா, 216 இருக்குதுன்னு நம்ம சொல்றாங்க. புரியுதுங்களா? இப்ப என்ன வரும், ஆக்கு வரும், ஆக்கு வரும், ஈக்கு வரும், ஈக்கு வரும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய 12க்குமே என்ன பண்ணும் நமக்கு
இந்த லெட்டர்ஸ் பிளண்ட் ஆகும். அப்போ பிளண்ட் ஆகும்போது என்ன பண்ண நமக்கு புதுசா லெட்டர்ஸ் ஃப்ரேம் ஆகுது, காம்பவுண்ட் லெட்டர்னு சொல்றாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 6 மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. பாருங்க, இக்கு கூட்டல் ஆ அப்படின்னா என்ன வரும் கா. அப்ப இக்குன்னு என்ன சார் கே, ஆன என்ன சார் ஏ. அப்ப கே பிளஸ் ஏன்னு வரும் கே ஏ. அப்ப இக்கு பிளஸ் ஆ கானா கே பிளஸ் ஏ நமக்கு கே ஏன்னு வரும்போது அது கா அப்படின்னு சொல்லி வருது. இப்ப கா அப்படின்னு என்ன சார் வரும் இக்கு கூட்டல் ஆ கா அப்படின்னு வரும் இல்லைங்களா. அப்ப இக்குனா கே, ஆக்கு ஏ ஏ அப்படின்னு போட்டோம். அப்ப கே ஏ ஏ அப்படின்னு சொல்லி இந்த சவுண்ட்ஸ் வருது. புரியுதுங்களா. அதே பாருங்களேன், கீன்னு என்ன சார் வரும் இக்கு கூட்டல் இ சேர்ந்ததுதான் கீ. இக்குன்னு என்ன சார் இக்குனா கே, ஈனா ஐ. அப்ப கே ஐ அப்படின்னு வரும்போது இது கீ அப்படின்னு வருது. இப்ப கீ அப்படின்னு வந்துச்சுன்னா அது என்ன சார் பண்ணுவோம் இக்கு கூட்டல் ஈ சேர்ந்தா அது கீன்னு சொல்லுவோம். அப்படிதாங்களே. இக்குன்னு என்ன சார் வரும் இக்குனா கே, இ அப்படின்னா 2 இ யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. அப்ப கே இ இ அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அது எப்படி படிக்கணும் கீ அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கணும். அடுத்து கு, கூனா சார் இக்கு கூட்டல் உ சேர்ந்ததுதான் நமக்கு கு. அப்ப இக்குன்னு என்ன சார் இக்குனா கே, ஊனா யூ. அப்ப இக்கு கூட்டல் உ கூனா கே கூட்டல் யூ என்ன வரும் கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம படிக்கணும். இதே கூ வருது அப்படின்னா என்ன சார் பண்ணணும் இக்கு கூட்டல் உ அப்படிங்கிறது தான் நமக்கு கூ அப்படின்னு சொல்லி வரும் இல்லைங்களா. இக்கு என்ன சொன்னோம் கே, ஊக்கு என்ன சொன்னோம் 2 ஓ யூஸ் பண்ணணும் இல்லைங்களா. அப்ப கே ஓ ஓ அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா இத கூ அப்படின்னு சொல்லி தான் படிக்கணும். புரியுதுங்களா. ஓகே, இதுதான் பேசிக் கிளாஸ் உடைய ஃபண்டமெண்டல் கிளாஸ் இல்லைங்களா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கிளாஸை முடிச்சாதான் அடுத்த லெவல் நம்ம போகும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லைங்களா. ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா என்ன பண்ணுங்க இந்த வீடியோவை மறக்காம நீங்க என்ன பண்ணுங்க பாருங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா உங்க குழந்தைங்களுக்கும் காட்டுங்க. அது மட்டும் இல்லாம பண்ணுங்க அந்த குழந்தைங்களை எழுதி வைக்க சொல்லி பிராக்டிஸ் பண்ண சொல்லுங்க. இதுக்கப்புறம் ரெகுலராகவே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வீடியோவை அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஓகேங்களா. இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக என்ன பண்ண ஒரு பிளேலிஸ்ட் போட்டு, அதாவது சம்மர் கேம்ப் 2026 அப்படின்னு ஒரு என்ன பண்றேன் பிளேலிஸ்ட் போட்டு உங்களுக்காக சேவ் பண்ணி வைக்கிறேன். நீங்க 1 by 1 நீங்க என்ன பண்ண பாருங்க, கண்டிப்பா நீங்க டெவலப் பண்ண முடியும். சரி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வி வில் see the next video.